இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். இது மரியாதை நிமித்தமாக சந்திப்பாக இருக்குமா அல்லது இவர் தரப்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்களுடைய கருத்து சார். பொதுவாக இதுவரைக்கும் டெல்லியிலிருந்து இங்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள். போயஸ் கார்டன் வாசலில் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காத்திருந்த காலத்தையே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது நாடோடி மன்னனின் கட்சி நமஸ்தே பூமியிலே போய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் அரசியல்வாதிகளுக்கிடையே மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பதே எப்போதுமே கிடையாது. எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். ஆக நிச்சயமாக கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை. கட்சியில் ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை சேர்க்க மாட்டேன் என்று நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார். பாரதிய ஜனதா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற விஷயம் அது. 2021 காலகட்டத்திலிருந்தே நாங்கள் அப்படித்தான் கூறினோம் என்று பலரும் அதற்கு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை. நேற்றைக்கு அதை சொல்லிவிட்டுதான் இன்றைக்கு அவர் டெல்லி சென்று இருக்கிறார். எனவே என்னதான் அமித்ஷா வலியுறுத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பழைய நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதிலே முரண் இருக்கிறது. நாங்கள் நன்றிக்காகத்தான் இருக்கிறோம். பல்வேறு இக்கட்டுகளில் இருந்து அதிமுக அரசை காப்பாற்றியது பாரதிய ஜனதா தான் என்று நேற்றைக்கு அவர் சொன்னார். ஆனால் 2024 தேர்தலிலே பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணி கிடையாது. 2024 எம்பி தேர்தல் மோடி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல். அப்படி என்றால் நன்றி மறக்க கூடாது என்றால் 2024 நன்றியை மறக்கலாமா? அதற்கு முன்னதாக நடந்த உள்ளாட்சி தேர்தல் 1% இடம் அண்ணாமலை கூடுதலாக கேட்டார். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருவரும் இருந்தார்கள். இருவருமே அதை மறுத்தார்கள். எனவேதான் அந்த கூட்டணி முதலாக முறிந்தது. அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பி சென்றார். சவுத் இந்தியா ஃபேஸ், தென்னகத்தின் முகம் என்று புகழப்பட்டார் மோடியால். ஆனால் அதற்கடுத்த சில மாதங்களில் கூட்டணியை விட்டு வெளியே வந்தார். ஆக நன்றி என்பது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு உணர்வு. அவ்வப்போது நன்றி என்கிற உணர்வுக்கு நாம் எலக்ட்ரிக் சுவிட்சை ஆஃப் செய்வது போல ஆஃப் செய்து விட முடியாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் கதையாகிவிடும். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. கட்சிக்குள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நெருக்கடி இருக்கிறது. அதற்கு அவர் தயாராக இல்லை. இவர்கள் நம்ம போட்டியாளர்களாக விடுவார்களோ என்று அஞ்சுகிறார். என்றாலும் பாரதிய ஜனதா கூட்டணியை அவரால் விடவும் முடியவில்லை. ஒரு இருதலை கொள்ளி எறும்பு நிலைதான். பிட்வீன் டெவில் அண்ட் த டீப் சி என்பார்கள். ஆழக்கடலுக்கும் பெரிய அரக்கனுக்கும் இடையேயான ஒரு விஷயம் என்று சொல்வார்கள். அரசியலில் இது அவ்வப்போது நடக்கிற விஷயம்தான். அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி இன்றைய டெல்லி பயணத்தை நான் பார்க்கிறேன். மற்றபடி அமித்ஷா அவர்கள் அவர் பழைய நிலைப்பாட்டில் தான் இருப்பார். காரணம் கூட்டணி அரசியலே 1%, 2% ஓட்டு என்பது ரொம்ப முக்கியம். அதை யாராலும் விட்டு கொடுக்க முடியாது. பிஜேபி தேர்தல் நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார். அமித்ஷாவின் வியூகத்தை பாருங்கள். நிஷாத் பார்ட்டி என்று ஒரு கட்சி, அதாவது படகோட்டிகள் தான் அந்த கட்சியிலே பெரும்பாலும் அங்கம் வகிக்கிறார்கள். ஓரிரு தொகுதிகள் தான் செல்வாக்கு. ஆனால் அவர்களையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு எப்போதுமே பாரதிய ஜனதா அந்த மாநில கொடுக்கும். பொதுவாகவே எல்லா கட்சிகளும் அப்படித்தான். சின்ன ஓட்டு வங்கியை விட முடியாது. காரணம் சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியம். 1000 ஓட்டு 2000 ஓட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமாக இருக்கும்போது பாரதிய ஜனதா என்ன நிலைப்பாடு எடுத்துக்கொள்ள போகிறது என்று தெரியவில்லை. திரு விஜய் அவர்கள் வரும்போது இந்த சிறிய கட்சிகள் அவரது அணிக்கு போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. அந்த கூட்டணியிலிருந்து யாரும் வருவதாக தெரியவில்லை. வைகோ கூட இன்றைக்கு மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர் என்று அடித்து கூறுகிறார். இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வியூகத்திலே அரசியல் குழப்பம் இருக்கிறது. அது பிஜேபிக்கு நன்கு தெரிகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் தான் இது நமக்கு மேலும் புலனாகும். பல்வேறு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு பல்வேறு கோணங்களை கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.